வணக்கம் நண்பர்களே, I'm Akhilan Madhayan. Happy to meet you all again through our YouTube channel. So last video national income பத்தின introduction பார்த்திருந்தோம். This video is a continuation of that. So அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டு கொடுத்துருக்கோம், அதில் போய் பாருங்க. And also we have shared the link in the description. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. At the end of the video I will share about the material which you have to refer for this topic. So in our last video we have seen about the circular flow of income. அதாவது மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக்டார்லேருந்து இன்னொரு செக்டாருக்கு எப்படி போகுது அண்ட் ஹவு இட் இஸ் அகைன் கம்மிங் பேக் டு த சேம் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செக்டாருக்குள்ளாரையும் அந்த மணி எந்த வழியில் போயிட்டு எப்படி வெளியே வருது. ஸோ ஹவு திஸ் டோட்டல் நேஷ்னல் இன்கம் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அப்படிங்கிறது எப்படி டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். In this video we shall see about the next part, that is two things. One is methods of calculating national income and the second one is concepts, different concepts of national income. First வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா methods பத்தி பார்ப்போம். Totally we have three different methods of calculating national income. First one is income. First one is income method. income methodல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா if you add இந்த சைக்கிளை அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாதியா பிரிச்சிருவோம். ஓகேங்களா? if you split this cycle into two halves, if you add all the values above the above the cycle அப்படின்னாக்கா that is income method. அதாவது ரெண்ட், வேஜஸ், சேலரி, இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் இதெல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா தட் இஸ் கால்ட் அஸ் இன்கம் மெத்தட். செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல கன்சம்ஷன் செக்டார்லேருந்து நம்ம போகிறோம். ஓகேங்களா? இன்கம் மெத்தட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்சம்ஷன் செக்டாருக்கு உள்ள வர மணியெல்லாம் ஆட் பண்ணுறோம். செகண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்ல கன்சம்ஷன் செக்டார்லேருந்து வெளியே போகிற மணியெல்லாம் ஆட் பண்ணுவோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நம்மளுடைய சேவிங்ஸு, நம்ம பே பண்ணுற டேக்ஸஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, ஏன் இங்கே லோனு டேக்ஸஸ் எல்லாம் இல்லைன்னா அகைன் திஸ் சேவிங் இஸ் கோயிங் இன் டு த ப்ரொடக்ஷன் செக்டர் ஆஸ் லோன்ஸ். அதனால தான் நம்ம லோன் சொல்லலை. டேக்ஸஸ் இட் இன்க்ளூட்ஸ் போத் ஃப்ரம் தி கன்சம்ஷன் செக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் செக்டர். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேவிங்ஸ், டேக்ஸஸ் இதெல்லாம் ஆட் பண்ணோன்னா தட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் product method. Product method அப்படின்னாக்கா just we are going to take the value of goods and services. ஓகேங்களா? இப்போ if I add money value to all the goods and services, ஓகேங்களா, நான் எல்லா goods and servicesக்கு என்ன பண்றேன், வேல்யூ ஆட் பண்றேன். that is the total value of goods and services is, if it is calculated then it is product method. அதாவது goods and services கோட மொத்த மணி வேல்யூ தான் ப்ராடக்ட் மெத்தட். ஆஸ் ஆஃப் நவ் இன் இந்தியா we are using product method to calculate the national income. ஓகேங்களா? so the next part of the video is concepts of national income. concepts of நேஷனல் இன்கம். அதாவது கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம்னா ரொம்ப பயப்பட வேண்டாம். நம்ம ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பின்னு எல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? 3 ஃபார்முலாஸ்ன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் கிராஸ் டு நெட்டு. சரிங்களா? இப்போ கிராஸ் வேல்யூலேருந்து நெட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னாக்கா, from the gross value if you subtract depreciation you will get the net value. ஓகேங்களா? this is first one. second one பாத்தீங்க அப்படின்னாக்கா domestic to national. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா NIFA. ஓகேங்களா? டொமஸ்டிக் வேல்யூவோட if you add NIFA that is R minus P, remittances minus payments நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா it will become
national. ஓகேங்களா, நேஷனல் domestic value is converted to national value by adding net income from abroad அல்லது net factor income from abroad. ஓகேங்களா, then the third one is, இது ரொம்ப முக்கியமான ஒன்று, that is factor price to market price. factor price to market price. அதுக்கு first factor priceனா என்ன, market price தான் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். factor price அப்படின்னாக்கா that is the actual cost of production involved in producing a product. ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன செலவாகுது, அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்றதுல இருந்து. ஓகேங்களா, அந்த ப்ராடக்ட் செய்யறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் நம்ம வாங்குற நேரத்துல இருந்து until it reaches our hand. ஓகேங்களா, ரீட்டைல் ஷாப்ல நம்ம கையில வர வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆகக்கூடிய செலவு தான் ஃபேக்டர் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது நம்ம கையில வாங்கும் போது ஒரு பிரைஸ் வாங்குவோம் இல்லைங்களா, தட் இஸ் தி மார்க்கெட் பிரைஸ். அப்ப இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க விற்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அதே காஸ்ட்டுக்கு நம்மளுக்கு விற்க போறது இல்லை. ஸோ இந்த ஃபேக்டர் பிரைஸ்ல என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, அந்த ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவையான செலவு. அண்ட் தென் ப்ரொடியூசர் இது மேல ஒரு லாபம் வச்சு விற்பாங்க இல்லையா, அதுவும் சேர்த்துதான். ஓகேங்களா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ராஃபிட் அண்ட் ஆல் தி டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ். ஓகேங்களா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது அந்த மாதிரி. ஓகேங்களா, ஆல் தி டிரான்ஸ்போர்ட் அண்ட் தி சப்ளை செயின் காஸ்ட். ஓகேங்களா, ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கன்சியூமர் கிட்ட வர்றதுக்கு என்னெல்லாம் செலவினங்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டர் பிரைஸுக்குள்ளார அடக்கமாகும். மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது பிரைஸ் பீயிங் given by the consumer. ஓகேங்களா, ஒரு கன்சியூமர் ஒரு பொருளை என்ன பிரைஸ்க்கு வாங்குறாரோ அதுதான் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃபேக்டர் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் பிரைஸ் போகும்போது எக்ஸ்ட்ராவா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஓகேங்களா, நம்மளுக்கு இன்டைரக்ட் டாக்ஸஸ் நம்ம இந்த ஃபேக்டர் பிரைஸ் மேல பே பண்ணுவோம். ஓகேங்களா, அதாவது நீங்க எல்லாமே நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும், எம்ஆர்பி கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸஸ்னு இருக்கும். ஸோ தட் இஸ் தி மார்க்கெட் பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இன்டைரக்ட் டாக்ஸஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும், ஃபேக்டர் பிரைஸோட இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஓகே, இப்போ ஃபேக்டர் பிரைஸ் ஆட் பண்ணியாச்சு, ஃபேக்டர் பிரைஸ்ல இருந்து இன்டைரக்ட் டாக்ஸையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா பொருளோட விலை ரொம்ப அதிகமா போயிருக்குது அப்படின்னு வைங்களேன். வாட் வில் கவர்மெண்ட் டூ, இட் வில் கிவ் சப்சிடி. ஓகேங்களா, சப்சிடி வரும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபேக்டர் பிரைஸ்ல இருந்து இந்த சப்சிடி வேல்யூ குறையும். ஸோ ஃபேக்டர் பிரைஸ் plus indirect taxes minus subsidy is equal to market price. So இதுல இந்த indirect taxes minus subsidy இருக்கு இல்லைங்களா, this we call it as net indirect taxes. ஓகேங்களா, ஸோ கிராஸ்ல இருந்து டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணோம்னா வில் கெட் நெட் வேல்யூ. அண்ட் டொமஸ்டிக்ல இருந்து நீஃபாவை ஆட் பண்ணீங்க அப்படின்னாக்கா யூ வில் கெட் தி நேஷனல் வேல்யூ. அண்ட் ஃபேக்டர் பிரைஸோட இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆட் பண்ணி சப்சிடியை மைனஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி மார்க்கெட் பிரைஸ். ஸோ இந்த 3 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு டெவலப் 8 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்டிபி அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், நெட் நேஷனல் ப்ராடக்ட், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் படிச்சிருப்போம். ஸோ இதுல இன்னும் அடிஷ்னலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா அட் ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் அட் மார்க்கெட் காஸ்ட். ஓகேங்களா, ஸோ ஃபேக்டர் பிரைஸ்ன்னு சொல்லலாம். So at factor price, at market price. ஓகேங்களா, GDP at factor price, GDP at market price, GNP at factor price, GNP at market price. So இந்த மாதிரி 8 different concepts நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் GDP at factor price அப்படிங்கறத எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஆல்ரெடி y is equal to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் வந்து டெவலப் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஈக்குவேஷனை இப்போ எடுப்போம். ஓகேங்களா, y is equal to c plus I plus g plus x minus p plus r minus x minus m
plus r minus p. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஜிடிபிக்கு அட் ஃபேக்டர் காஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ ஜிடிபின்னும் போது நம்மளுக்கு என்ன இருக்கணும்? ஆர் மைனஸ் பி இருக்கணும். சாரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுலயே பாருங்க, கிராஸ், டொமஸ்டிக் அண்ட் தென் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ கிராஸ் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் இருக்காது. டொமஸ்டிக் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன இருக்கக்கூடாது? ஆர் மைனஸ் பி இருக்கக்கூடாது. ஸோ இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம். திஸ் இஸ் ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்லும் போது நம்மளுக்கு நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் நான் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுல இருந்து இதோட நான் என்ன ஆட் பண்ண போறேன்? கிராஸ், டொமஸ்டிக் அதே தான் இருக்க போகுது. ஸோ சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் டொமஸ்டிக்ங்கிறதுனால எனக்கு இங்க வந்து ஆர் மைனஸ் பி வராது. ஸோ எக்ஸ் மைனஸ் எம் மட்டும் நான் எழுதிக்கிறேன். பிளஸ் இதோட மார்க்கெட் பிரைஸ்னு வரும்போது நான் என்னத்தை ஆட் பண்ணணும்? இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆட் பண்ணணும். அண்ட் ஐ ஹாவ் டு சப்ட்ராக்ட் தி சப்சிடி. ஓகேங்களா? ஸோ ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் மைனஸ் சப்சிடி. இதே மாதிரி நீங்க இருக்கிற 8 வேல்யூக்குமே நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஸோ லெட் அஸ் டேக் சம்திங் அஸ் சைமல்டேனியஸ்லி என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். சரிங்களா? ஸோ நெட் நேஷனல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ நெட்டுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். ஸோ சி பிளஸ் I plus G plus X minus M plus R minus P. இதோட நம்ம என்ன பண்ணணும்? டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். ஸோ நேஷனல் ப்ராடக்ட் இல்லைங்களா? ஸோ we can have R minus P. R minus P நம்ம கிட்ட அந்த ஈக்குவேஷன்ல அப்படியே இருக்கலாம். ஸோ ஃபேக்டர் காஸ்ட்ங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸும் சப்சிடியும் ஆட் ஆகாது. ஸோ இதே வந்து என்என்பி அட் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வரும்? சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் ஆர் மைனஸ் பி மைனஸ் டிப்ரிசியேஷன் minus of, sorry, we have to add indirect taxes மைனஸ் சப்சிடி. ஓகேங்களா? இப்போ ஒன்னுத்துல இருந்து இன்னொன்னு எப்படி டிரைவ் பண்றதுங்கிறத பார்த்தோம். ஸோ இதை சிம்பிளா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், என்என்பி அட் மார்க்கெட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் மைனஸ் நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். இப்படி கூட நீங்க எழுதிக்கலாம். ஸோ எக்ஸாம்ல எந்த ஃபார்மேட்ல கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியும். ஸோ இன் யர் ஹேண்ட் யூ ஹேவ் 8 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ். தட் இஸ் ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட், GDP at market cost, GNP at factor cost, GNP at market cost, and then NNP at factor cost, NNP at market cost, அடுத்து NDP at factor cost and NDP at market cost. ஸோ இந்த 8 டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸையும் நான் இப்போ சொன்ன ஃபார்முலாஸ் வச்சு நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹவ் ஃபியூ மோர் கான்செப்ட்ஸ் டு பி டெல்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது தான். அது என்னன்றதை மட்டும் பார்த்துருவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இஸ் பர்க். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நம்ம 8 டிஃப்ரெண்ட் இது கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இதில் நம்ம நேஷ்னல் இன்கம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னாக்கா நேஷ்னல் இன்கம் இஸ் நத்திங் பட் NNP at factor cost. ஓகேங்களா? NNP at factor cost is equal to is called as national income. NNP at factor cost என்னும்போது என்னது? C plus I plus G plus net இல்லைங்களா? ஸோ மைனஸ் டிப்ரிசியேஷன் இருக்கும். X minus M plus national product. ஸோ R minus P இருக்கும் மைனஸ் depreciation. ஓகேங்களா? ஃபேக்டர் காஸ்ட்ங்கிறதுனால we will not be having indirect taxes and subsidy. So this is the formula for national income. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா per capita income.
ஓகேங்களா. பர் கேபிட்டா இன்கம்ங்கிறது நத்திங் பட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன். ஸோ நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன் நம்ம சிம்பிளா சொல்லிடுறோம், பட் இட் ஹாஸ் டு பி செட் as பர் கேபிட்டா இன்கம் அட் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். சரிங்களா, இப்படிதான் நீங்க ஆக்சுவலா இதை மென்ஷன் பண்ணும். ஸோ you have 8 different per capita income values. ஓகேங்களா. ஸோ per capita ஜிடிபி, per capita NNP அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்க 8 different types கொண்டு வரலாம். ஓகேங்களா. this is about per capita income. next is personal income. ஓகேங்களா. personal income அப்படின்னாக்கா from the per capita value we are going to from the national income we are going to subtract and add few more things. that is national income plus transfer payments minus social security contributions minus undistributed profit minus corporate profit tax. ஓகேங்களா. இப்போ இது என்னங்கிறது இண்டிவிஜுவலா பார்த்துடலாம். ஸோ நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்னாக்கா நம்ம வேலை செய்யும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு சில அமௌண்ட் எல்லாம் பிடிப்பாங்க இல்லைங்களா. ஓகே, சாரி, டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டுங்கிறது இப்போ நம்ம பிஎஃப்ன்றதெல்லாம் பிடிச்சத இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு பென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, தட் வி கால் இட் அஸ் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். ஸோ டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா என்னென்னா நம்ம ஓல்டேஜ் பென்ஷன் பீப்புள் கொடுக்குறாங்க இல்லையா, அது அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டுக்கு கீழே வரும். சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷனுங்கிறது இதோட ரிவர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ல. இதே கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்காக கொடுத்து வச்சிருந்தோம், கடன் கொடுக்குறோம்னு வைங்களேன், ஃபார் தட் இஸ் நத்திங் பட் தி பிஎஃப் அமௌண்ட்ஸ். ஓகேங்களா. பிஎஃப், ஓகேங்களா, கிராஜுவிட்டி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன், நம்மளுடைய செக்யூரிட்டிக்காக இன் ஃபியூச்சர் நம்ம செக்யூரிட்டிக்காக நம்மளே கான்ட்ரிபியூட் பண்ற மணி, தட் இஸ் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன். அண்ட் தென் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் அப்படின்னாக்கா என்னன்னா தட் இஸ் அமௌண்ட் தட் இஸ் பீயிங் ரிசர்வ்ட் பை தி கார்பரேட் கம்பெனிஸ் ஃபார் தி ஃபியூச்சர் யூஸ். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மக்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் பயன்படாது, கார்பரேட் கிட்ட மட்டுமே இருக்கும். தட் இஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட். ஓகேங்களா. தட் இஸ் த அமௌண்ட் ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கார்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸ். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் கிட்டே தான் இருக்கும், அது நமக்கு யூஸ் ஆக போறது இல்லை. ஸோ வென் யூ ஆட் பர்சனல் இன்கம் அப்படின்னாக்கா நேஷனல் இன்கம் பிளஸ் டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட். டிரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மக்களுக்கு கொடுக்குறது. ஸோ திஸ் மணி வில் பி அவைலபிள் வித் த பீப்புள். சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் அண்ட் கார்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட இருக்காது. ஸோ வி ஆர் கோயிங் டு சப்ராக்ட் இட் ஃப்ரம் தி நேஷனல் இன்கம். ஓகேங்களா. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மூலியமா வி கேன் டிரைவ் தி பர்சனல் இன்கம். ஓகேங்களா. இந்த பர்சனல் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் வி கால் இட் அஸ் டிஸ்போசபிள் இன்கம். ஓகேங்களா. நம்ம கிட்ட பர்சனல் இன்கம்னு ஒன்று இருக்கு. பர்சனல் இன்கம்ல எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவைலபிள் ஃபார் யுவர் டிஸ்போசல், நீங்க செலவு பண்ற மாதிரி எவ்வளோ இருக்கு அப்படின்னாக்கா பர்சனல் இன்கம் மைனஸ் இன்கம் டேக்ஸ். ஓகேங்களா. நீங்க பர்சனல் இன்கம்ல இருந்து இன்கம் டேக்ஸை நீங்க சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா யூ வில் கெட் தி டிஸ்போசபிள் இன்கம். ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் ரியல் இன்கம். ஓகேங்களா. ரியல் இன்கம் அப்படின்னாக்கா நம்ம சம்பளம் வாங்குறோம், பட் அதோட மானிட்டரி வேல்யூ திஸ் வேரிஸ் வித் தி பிரைஸ் வேல்யூஸ். ஓகேங்களா. ஒரு பொருளோட பிரைஸ் வேல்யூஸ் வச்சு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 rupees சேலரி வாங்குறேன் அப்படின்னாக்கா ஸோ அட் பேஸ் இயர் கரண்ட் இயருங்கிற இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இன் எக்கனாமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 4th கோர்ஸ். ஓகேங்களா. பேங்கிங் கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் இயர், கரண்ட் இயர் அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ பேஸ் இயர்ன்றதுல இருந்து கரண்ட் இயருக்கும் பேஸ் இயருக்கும் எவ்வளோ பிரைஸ் டிஃபரன்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன் பேஸ் இயர் ஐ எம் கெட்டிங் 10 pence ஃபார் 100 rupees. ஓகேங்களா. அப்படின்னாக்கா பேஸ் இயர்ல ஒரு பெண்ணோட விலை 10 ரூபா. இதே அட் கரண்ட் இயர் ஐ எம் கெட்டிங் ஒன்லி 5 pence ஃபார் 100 rupees. அப்படின்னாக்கா திஸ் இஸ் தி கரண்ட் இயர் மணி பிரைஸ் ஆஃப் தி பென் அட் தி கரண்ட் இயர். அப்போ 20 ரூபா அதிகமா ஒரு பொருளோட விலை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ த ரியல் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா கரண்ட் இயருக்கும் பேஸ் இயருக்கும் உள்ள
பிரைஸ் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, இந்த மணியை வச்சு ஆக்சுவலா நான் எவ்வளவு செலவு பண்ண முடியும். ஓகேங்களா, பிரைஸ் வேல்யூ வச்சு நம்ம சொல்றது ரியல் இன்கம். ஸோ இதை நம்ம எப்படி ஃபார்முலா படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நேஷனல் இன்கம் அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ், சிபி அப்படின்னாக்கா கான்ஸ்டன்ட் பிரைஸ், அண்ட் தென் நேஷனல் இன்கம் அட் கரண்ட் பிரைஸ். ஓகேங்களா, டிவைடட் பை பிரைஸ் 1 அட் பிரைஸ் நாட். பிரைஸ் 1ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இயரோட பிரைஸ். ஓகேங்களா, பிரைஸ் நாட்ங்கிறது பேஸ் இயரோட பிரைஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ரியல் இன்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கரண்ட் பிரைஸை வச்சு நீங்க டிட்டர்மைன் பண்றது. ஓகேங்களா, கரண்ட் பிரைஸ் டிவைடட் பை பிரைஸ் அட் நேஷனல் இன்கம் அட் கரண்ட் பிரைஸ் டிவைடட் பை price of the product at current year divided by price at the base year. ஓகேங்களா, and then the next concept is GDP deflator. இப்ப ரியல் இன்கம் அப்படின்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, நாமினல் இன்கம்னா என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் இஸ், ஸோ இதை வச்சு நம்ம என்ன டிரைவ் பண்ண போறோம் அப்படின்னாக்கா ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் டெவலப் பண்ண போறோம். தட் இஸ் ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்னாக்கா நாமினல் ஜிடிபி divided by real GDP into 100 போட்டோம் அப்படின்னாக்கா ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். ஸோ இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர் அப்படின்னாக்கா என்னன்னா, இட் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் பிரைஸ் சேஞ்சஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேங்களா, இந்த ஜிடிபி கால்குலேட் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூஸை எடுத்துக்கிறோமா. ஸோ இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட வேல்யூல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, ஸோ எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த ஜிடிபி deflator. Hope this video is useful for you all. இதுக்கான மெட்டீரியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th standard economics bookல chapter 2ல இருக்கு. Apart from the topic which we have built, there will be few more static explanatory topics also, like significance of national income. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா just read பண்ணிக்கோங்க. If you have any doubts with this topic, kindly let us know through the comments. Meet you all soon with a new important topic. Until then, stay tuned. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.